ஏங்க பட்டுனால பாரம்பரியமும் கைராசியும் தாங்க. பட்டுப்புடவை அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கதால தான் அது ரொம்ப காலமாக வந்துட்டே இருக்கு. இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்க, இதில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய பிள்ளைகளும் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ பட்டுப்புடவைகள் மீது பெரும் விருப்பம் கொண்ட பெண்கள் ஒரு பக்கம் அந்த பட் ஒரு சாரார் என்னன்னா அந்த பட்டுப்புடவையில் என்ன இருக்கு இதை பிடிச்சிக்கிட்டு இந்த பாடுபடுத்துறீங்க. உங்களுக்கு பட்டுப்புடவை என்றவுடன் நினைவுக்கு வருவது என்ன? மைண்டில் என்ன தோணும்? கசகசன்னு செய்யும். ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். சொல்லவே முகத்திலே தெரியுது எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு உங்களுக்கு. ஓகே, நாளை பட்டுப்புடவை கட்ட வேண்டும் சொன்னால் என்னெல்லாம் தோணும்? ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு தேவையா அப்படின்னு இருக்கும். ஒரு ஆடம்பரமா ஒரு இடத்துக்கு போகணும். பட்டுப்புடவைனாலே ஐயோ அழுக்காயிடுமே, இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே, அந்த மாதிரி ஒரு பயம் கூட. இது ஒரு கன்சர்ன் தான். ஒரு தடுக்கி விழுந்துருவோமோன்னு பயம். நியாயமான பயம். தடுக்கி விழுந்துருவோமோன்னு பயம். முதல்ல நம்ம சாரியை பார்க்கணும், அப்புறம் நம்ம நகையை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம பொண்ணு மாப்பிள்ளையே பார்க்கணும். பெருசா போய்கிட்டு இருக்கு. மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.